சொற்கள் வருது. யாருக்கு? நம்ம ரவிக்கு. நிலவுக்கு வரவு சொல்ல நித்தில தாரகைகள் கலகலன சிரித்து கட்டியம் கூறலாச்சு. நிலவுக்கு வரவு சொல்ல நித்தில தாரகைகள் கலகலன்னு அப்படியே கட்டியம் கூறலாச்சு. அலையிலே தோரணங்கள் அழகாக பின்னி பின்னி கலைநயம் செய்து காட்டும் கடல் அதன் தொட்டிலாச்சு. நான் ரவியோட கவிதைக்குள்ள மூழ்கிட்டேன்னா, நான் பாரதிட்ட எப்படி பயின்று 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 அப்படியே ஆழங்கால் பட்டேனோ, கம்பனில எப்படி கரைந்து கரைந்து அப்படியே காணாம போயிட்டனோ, கண்ணதாசன்ல எப்படி உருகி பருகி தேனை பருகிற வண்டு மாதிரி கிடந்தேனோ, அதற்கடுத்தபடி நான் வானவில் ரவியினுடைய தமிழிலே என்னை மறந்து திளைத்திருக்கிறேன். பாரதி அவன் என்ன சொன்னான்? அம்மா, ஒரே மலையில கல் எடுக்கிறான். ஒரு கல்ல வாசப்படின்னு போடுறான், இன்னொரு கல்ல தெய்வ சிலையாக்குறான். வாசல் படி கல்ல எல்லாரும் மிதிக்கிறாங்க, தெய்வ சிலை கல்லை மதிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். என்னை மிதிக்கப்படும் கல்லாக மாற்றாமல் மதிக்கப்படும் கவிஞனாக, புலவனாக, அறிஞனாக என்னை சமைத்து நடத்து என்று கேட்டானே, அப்படி பாரதி போல ஒருவனை சமைத்து நடத்தி இருக்கிறாள். கண்ணதாசனை போல, பாவேந்தரை போல, கவிமணியை போல, நாமக்கல்லாரை போல நாம் பழகுவதற்கு ஒரு வானவில் ரவியை இங்கே நம்முடைய கலைவாணி அந்த பராசக்தி அமைத்து நடத்திருக்கிறாள் என்று நான் நினைத்து பார்க்கிறேன்.